ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபிங்க. சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா இது செய்யறதுக்கு இவ்வளோ சிம்பிளா இருக்கு, டேஸ்ட்ல ஏதாவது குறை இருக்குமோன்னு கண்டிப்பா நீங்க டவுட்டே பட வேணாம். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும். 1/2 கிலோ சிக்கன்ல 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை மேரினேட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பேஸ்டா சேர்க்காம தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்டிப்பா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க கூடாது, மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வேக விடுங்க. அப்பப்போ இடையில கிளறி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 டீஸ்பூன் சோம்பு மிளகு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஃபைனலா சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பெரட்டல் என்னோட ஸ்டைல்ல ரெடி. அண்ட் ஃபைனலா சட்டி சோறு ரொம்ப முக்கியம். பிகில நம்ம ரெடி பண்ண பாத்திரத்துல அந்த லெஃப்ட் ஓவர் மசாலால சாதத்தை போட்டு சாப்பிடுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.